கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கேஸ் சிலிண்டர் பற்றி நிறைய விதமான புதிய அறிவிப்புகளோடு நம்முடைய சேனலில் நம்ம வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு செய்தியாளர்கள் நிறைய விதமான தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக கேஸ் சிலிண்டரில் பல்வேறு விதமான வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது, அனைவருக்குமே வந்து தெரியும். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பல்வேறு விதமான பல புதிய வகைகளோடு சிலிண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலிண்டர்லேயே நிறைய விதமான அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவிப்புகளெல்லாம் வந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சேமான அறிவிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான புதிய அறிவிப்புகளும் கேஸ் சிலிண்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. எல்பிஜி சிலிண்டர் 2 சோதனை தேதிகளை கிட்டத்தட்ட நம்ம ஒரு சிலிண்டரை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது, அந்த சிலிண்டர் வந்து உருவாக்கி எத்தனை நாள் ஆகுது, எத்தனை வருஷங்கள் ஆகுது, காலாவதியாக இருக்கக்கூடிய சிலிண்டர்களா, ஏகப்பட்ட விபத்துக்கள் நீங்கள் மாதத்துக்கு ஒரு செய்தியாவது பார்ப்பீங்க. சிலிண்டர் வெடித்து விபத்து, சிலிண்டர் சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அதற்கான காரணமே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலாவதியானதன் விளைவு தான். உங்களுக்கே வந்து தெரியும். அந்த ஒரு சூழ்நிலையிலே அதோடைய விலை குறைப்பும் சரி. இப்போ தொடர்ந்து சிலிண்டரில் வந்து ஒட்டுமொத்தமாக கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவிப்பு என்னென்னா, காமனான அறிவிப்பு. இப்போ சிலிண்டர் ரேட் கம்மிங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் விலை வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகிருக்கு. ஸோ அதனால் வந்து எப்படி பார்த்தாலுமே கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடியவர்களுக்கு நம் நாட்டில் வணிக பயன்பாடு மற்றும் வீட்டு பயன்பாடுன்னு சொல்லிட்டு 2 சிலிண்டர்கள் இருக்குது. ஓகேங்களா, வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் 14.2 கிலோ உடனும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் எடை 19 கிலோவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. நமக்கு தெரியும் வணிக பயன்பாடு அதிகம். ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சமைக்கிறதுக்கு ஹோட்டல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுறது அனைவருக்குமே வந்து தெரியும். ஓகேங்களா, அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா, ஃப்ரைட் ரைஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இதோடைய ரேட்டிங் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், பீக்கில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி